ஹலோ குட்டீஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கதையில ஹீரோ ஆதி. ஒரு சின்ன பையன். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனுடைய அப்பா ஆட்டோ டிரைவர். அம்மா இட்லி கடை வச்சு நடத்திட்டு வராங்க. வீட்லயே செய்றாங்க. அப்பாவும் அம்மாவும் நல்லா கஷ்டப்பட்டு ஆதிய ஒரு நல்ல பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கிட்டு வராங்க. ஆதியும் சூப்பரா படிக்கிற பையன். அவன் ரொம்ப நல்லா படிப்பான். நல்ல புத்திசாலி. அவன் ரொம்ப ஜாலியா படிப்பான். அவனுக்கு கிளாஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். கார்த்திக்ன்னு சொல்லிட்டு. கார்த்திக்கோட ஃபேமிலி ரொம்ப ரிச். கார்த்திக்கோட அப்பாவும் அம்மாவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால கார்த்திக் ரொம்ப சேட்டை பண்ணுவான். அதே மாதிரி தினைக்கும் கார்ல தான் வந்து இறங்குவான். தினைக்கும் புது புது பேகு, ஸ்கூல் பேகு, அவங்ககிட்ட வந்து பென்சில் பாக்ஸ்லாம் தினைக்கும் புதுசு புதுசா ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு கலர்ல தான் பென்சில் பாக்ஸே வச்சிருப்பான். அவளாம் ஒரு பென்சில் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவான். அதே மாதிரி அவன் யூஸ் பண்ற எரேசர், ஷார்ப்னர் எல்லாமே புதுசா தான் இருக்கும். தினைக்குமே பழசு எப்பயுமே அவன் யூஸ் பண்ணவே மாட்டான். ஃப்ரெண்ட்ஸுக்காவது கொடுப்பான்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்க மாட்டான். தூக்கி குப்பையில போட்டுருவான். இது அவனுடைய பழக்கமா போச்சு. அவங்க அப்பா அம்மா அவனை அப்படியே வளர்த்துட்டாங்க. நம்ம ஆதிக்கு கார்த்திக் கிட்ட இருக்கிற அந்த பென்சில், எரேசர் இதெல்லாம் வந்து அதை பார்க்க அழகா இருக்கும். அவனுக்கு இது மாதிரி நமக்கு இருந்தா நல்லா இருக்குமேன்னு அவன் ஆசைப்படுவான். ஆனா அதோட ரேட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவன் எல்லாமே செட்டா தான் வாங்குவான். பென்சில், எரேசர், ஸ்கேலு ஃபுல்லா அப்படியே செட்டா ஒரு கிட்டா தான் வாங்குவான். அதனால ஆதி என்ன பண்றான், அந்த கிட்டு என்ன விலை ஏது அப்படின்ட்டு கார்த்திக் கிட்ட விசாரிச்சுட்டு அவங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் போய் கேட்குறான். இந்த கிட்டோட ரேட்டு 1000 ருபீஸு. எனக்கு இது கண்டிப்பா நீங்க வாங்கி தந்து தான் ஆகணும். அப்பதான் என்னால நல்லா படிக்க முடியும், எழுத முடியும்ன்ட்டு அவன் தினைக்கும் அவங்க 2 பேத்தையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தினைக்கும் அடம் பண்றான். எனக்கு அதை வாங்கி கொடுங்க, எனக்கு அதை வாங்கி கொடுங்கன்னு தினைக்கும் ராவடி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்களும் சரிப்பா நாங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்தி உனக்கு வாங்கி தரோன்னு நிறைய தடவை சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. முடியல. அப்புறம் சாட்டர்டே சண்டே ஹாலிடே வந்துச்சு. அதனால அவங்க அம்மாவும் அப்பாவும் யோசிச்சுட்டு, சரி கண்ணா, ஒரு வேலை பண்ணு. உனக்கு அந்த கிட் தானே வேணும், வாங்கி தரோம். ஆனா ஒரு கண்டிஷன். சாட்டர்டே ஃபுல்லா நீ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். சண்டே ஃபுல்லா நீ அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். எங்களோட வேலைய இல்ல நீ எங்க கூடவே இருந்து எங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் நீ பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஹெல்ப் தானே, ஓகே நீங்க தான் வாங்கி தரீங்கல்ல, ஓகே நான் பண்றேன் அப்படின்ட்டான் ஆதி. ஸோ சாட்டர்டே ஏர்லி மார்னிங் அவங்க அம்மா அவனை 5 o'clock எழுப்பி விட்டுட்டாங்க. ஏம்மா என்னை இப்போ எழுப்புற அப்படின்னு நானும். வேலை செய்யணும்ல, நீ தானே கண்டிஷனுக்கு ஓகே சொல்லியிருக்க, அப்போ 5 மணிலேருந்து வேலை பார்த்தாகணும், எந்திரி எந்திரி அப்படின்னு எழுப்பி விட்டாங்க. அப்புறம் எழுப்பி விட்டுட்டு மாவாட்டுறதுக்கு, அப்புறம் சட்னி அரைக்கிறதுக்கு, அந்த பையனால என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய வச்சாங்க. ஸோ இந்த இட்லி, தோசை இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு, சாம்பார், சட்னி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அவனால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் அவங்க அம்மா கூடவே இருந்து செஞ்சுக்கிட்டு வரான். செய்ய செய்யவே அவனுக்கு யோசனையும் வருது. அம்மா எப்படி தினைக்கும் எந்திரிச்சு இது ஃபுல்லாக செய்கிறாங்களோ, நம்மளால இந்த குட்டி குட்டி வேலையே செய்ய முடியலன்னு யோசிச்சுக்கிட்டே வரான். அப்பப்போ நைஸா, அம்மா எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, டயர்டாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆக பார்ப்பான். நீ எஸ்கேப் ஆக தான் ஆகப்பா, ஆனால் கண்டிஷன் பிரேக் ஆகிடும். நாங்கள் உனக்கு கிட் வாங்கி தரமாட்டோம் அப்படின்ட்டாங்களாம் அவங்க அம்மா. இல்லை இல்லை, எனக்கு கண்டிப்பாக கிட் வேணும், நான் ஹெல்ப் பண்ணுறேன், எவ்வளோ டயர்டானாலும் பரவாயில்லன்னு அவன்
ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் கடை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு கஸ்டமர்ஸா வந்து இட்லி, தோசை, அவங்களுக்கு புடிச்ச பணியாரம் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு போறாங்க. அதனால ஆதி அம்மாவுக்கு ஹெல்ப்பா அதெல்லாம் பேக் பண்ணி, கட்டி குடுக்கறது, பண்றது. ஒரு சில வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கே போய் டோர் டெலிவரி பண்றது, பக்கத்து பக்கத்து வீட்ல. இதெல்லாம் போய் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தானாம். இது நைட் 8 மணி வரைக்கும் அவனுக்கு இதே வேலை தான். ஒரு வழியா அந்த ஃபுல் டே அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டான். முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் ஃபுல்லா இவனுக்கு கை, கால் வலி தாங்க முடியல. இந்த கை, கால் வலியில அவனால தூங்கவும் முடியல. பொரண்டு பொரண்டு படுக்குறான். அவனால முடியல. அவங்க அம்மாவும் அவனோட கஷ்டத்த பார்த்துட்டு, அவன் கை, கால் எல்லாத்தையும் நாம்பி விட்டு, அவன தூங்க வைக்கிறாங்க. "நீ ஒருக்கா குளிச்சுக்கோ கண்ணா" அப்படின்னு நல்லா சுடு தேன் காய வச்சு, நல்லா குளிக்க வச்சுட்டு, அவன தூங்க வைக்கிறாங்க. அவனும் குளிச்சு விட்டு நல்லா தூங்கிர்றான். அப்புறம் அடுத்த நாள் அப்பாவோட டர்ன். அதனால அப்பாவும் காலையில 5 மணிக்கே எழுப்பி விட்டுட்டாரு. "அப்பா இன்னைக்கும்மா 5 மணிக்கே எந்திரிக்கணும்மா. இன்னும் கொஞ்ச நேரம் நான் தூங்குறேனே" அப்படின்னு ஆதி சொன்னானாம். "அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ வந்து அம்மாவுக்கு நேத்து ஃபுல்லா ஹெல்ப் பண்ணிட்ட. அப்ப நான் பாவம் இல்லையா? எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? வா வா கிளம்பு" அப்படின்ட்டாராம். அதனால அவனும் காலையில நேரமா எந்திரிச்சுட்டு, அவங்க அப்பா கூட ஆட்டோல ஏறி கிளம்பிட்டான். அவங்க அப்பா ஒவ்வொரு ஏரியாவுக்கா போயிட்டு, சவாரி ஏத்தி விட்டு, அவர் அப்பா வச்சிருக்கிறது ஷேர் ஆட்டோ. நார்மல் ஆட்டோ கிடையாது. ஷேர் ஆட்டோ. அந்த ஷேர் ஆட்டோல ஒரு 10 பேர் ஏறுனா வேட்டி தான் அந்த ஆட்டோவே எடுக்க முடியும். இவன் டயர்ட் ஆயிட்டான். அந்த ஆட்டோல வரவங்க கையா முய்யான்னு பேசுறாங்க. அவங்களுக்குள்ள சிரிச்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி அப்பா சகிச்சுக்கிட்டு தான் வண்டி ஓட்டுறாரோ முடியல அப்படின்ட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே வருவான். அப்பப்ப அவங்க அப்பாவுக்கு தண்ணி கேட்டான்னா போய் தண்ணி வாங்கிட்டு வருவான். இல்ல ஜூஸ் கேட்டான்னா ஜூஸ் வாங்கிட்டு வருவான். இதே மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் அவங்க காசு குடுத்தாங்கன்னா, காசு வாங்கிக்கிட்டு கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அவன் அனுப்பிட்டு இருப்பான். அதுல ஒரு சில கஸ்டமர்ஸ் ஏமாத்தவும் செஞ்சாங்க. அவன் ஏமாந்து போயிட்டான். அவங்க அப்பாவ பார்த்துட்டு, "என்ன கண்ணா என்ன பண்ற? அவர் பாரு காசே குடுக்காம கிளம்புறாரு கூப்பிடு" அப்படின்ட்டு அவரு சொல்லி அப்புறம் அந்த காச வந்து வாங்குனானாம். "சாரிப்பா என்ன மன்னிச்சிடுங்க. நான் சரியா கவனிக்கல" அப்படின்னானாம். "இதெல்லாம் ரொம்ப தப்பு. உனக்கு கிட் வேணும் இல்லையா? நாம்ப நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயுமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரூ. 1 கூட இல்லைன்னா உனக்கு ரூ. 1000 எப்படிப்பா சேரும்?" அப்படின்னாராம். சரின்ட்டு அந்த நாள் ஃபுல்லா ரொம்ப அட்வென்ச்சரஸா அவனுக்கு போச்சு. ஆதிக்கு. அவனும் யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு அவனால முடியல. என்னடா இப்படிலாம் வந்து அப்பா வேலை பார்க்குறாரு. ஒரு சிலர்லாம் கஸ்டமர்ஸ்லாம், "ஏன்பா சீக்கிரம் போக மாட்டியா? வெயில் அடிக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் நாங்க நிக்கிறது?" அப்படின்ட்டு. அவங்க அப்பா, "இன்னும் சவாரி வரணுங்க. நீங்க 5 பேர் தான் இருக்கீங்க. இன்னும் 5 பேர் ஏறினா தான் வண்டி எடுக்க முடியும்" அப்படின்ட்டாராம். எங்களால வெயிட் பண்ண முடியாதுன்னு ஒரு சிலர் கிளம்பி போறாங்க. அப்புறம் ஒரு சிலர் ஏறுறாங்க. இந்த சவாரி ஏறுறதுக்குள்ளேயே 1 மணி நேரம், 2 மணி நேரம் கூட ஆகுது. அப்போ எப்படிதான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணி, அப்புறமா வந்து ஆட்டோ எடுத்துட்டு போயி, இவ்ளோ காசு தான் சம்பாதிக்கிறாருன்னு அந்த பையன் யோசிச்சுக்கிட்டே இருந்தானாம். அப்புறம் எப்படியோ அன்னைக்கு ஃபுல் டே முடிஞ்சது. நைட்டும் ரொம்ப டயர்டா வந்துட்டான். நல்ல பசி வேற. அப்புறம் நல்லா சாப்பிட வச்சுட்டு, "நீ இன்னைக்கும் கண்ணா குளிச்சுக்கோ. நீ ரொம்ப டயர்டா இருப்ப. அப்பதானே வந்து உனக்கு நைட்டு நல்லா தூக்கம் வரும். நாளைக்கு வேற ஸ்கூல் இருக்கு இல்லையா?" அப்படின்ட்டு அவங்க அம்மா நல்லா சுடு தண்ணி காய வச்சு அவனையும் குளிக்க வச்சுட்டு, அப்புறம் தூங்க வச்சாங்களாம். அவனுக்கு ஆனா அன்னைக்கும் தூக்கமே வரல. குளிச்சும் தூக்கம் வரல. அவங்க அப்பாவும், அம்மாவும் கஷ்டப்படுறத பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருந்தானாம். அம்மாவும் காலையில 5 மணிக்கே எந்திரிச்சுர்றாங்க. ஆனா நான் ஸ்கூலுக்கு போற டைமும் 7 மணி தான். ஏன்னா 7 மணிக்கு தான் எழுப்பி விடுறாங்க. நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சர்றாங்க. அப்பாவும் அப்படித்தான். இவ்ளோ கஷ்டப்படுறாங்க. நெறைய திட்டு வாங்குறாங்க. அப்பப்ப காசும் நெறைய பேர் ஏமாத்துறாங்க. அதையும் எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு எப்படிதான் நமக்கு காசு வச்சு இப்படி வந்து படிக்க வைக்கிறாங்க. இவ்ளோ நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. ஆனா நான் யாரோ ஒரு பையன்
ஒரு கிட் வச்சிருக்கான்னு அதே மாரி ஆசைப்படுறது ரொம்ப தப்புன்ட்டு அவன் தன்னுடைய தப்ப உணர்ந்துட்டான். அதனால அந்த கிட் பத்தி அவங்க அப்பா, அம்மாவுக்கு அவன் ஞாபகப்படுத்தவே இல்ல. ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான். அடுத்த நாள் எந்திரிச்சு. அப்புறம் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க மிஸ்ஸு ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸையா கூப்பிட்டு, "கண்ணுங்களா நீங்க உங்க அப்பா, அம்மா பத்தி சொல்லலாம். நீங்க உங்க அப்பா, அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுங்க." அப்படின்ட்டு கிளாஸ்ல ஒரு இது சொல்றாங்க. அதனால ஒவ்வொரு பசங்களா வந்து அவங்க அப்பா, அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரா சொல்றாங்க. கார்த்திக்கோட டர்ன் வந்துச்சு. கார்த்திக் வந்து அப்படியே ஸ்டைலா, "என் அப்பாவும், அம்மாவும் சாஃப்ட்வேர் என்ஜினியர். என்னைய நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் எது கேட்டாலும் எனக்கெல்லாம் உடனே வாங்கி குடுத்துருவாங்க. இல்லன்னுலாம் சொல்லவே மாட்டாங்க. நான்லாம் அடம் பிடிக்கணும், அழணும்னு கூட அவசியம் இல்ல. இதான் வேணும்னு நான் சொல்லிடுவேன். மெசேஜ் அனுப்பிடுவேன். காலையில மெசேஜ் அனுப்புனேன்னா, ஈவினிங் அந்த பொருள் என் வீட்ல இருக்கும். என்ன அப்படி நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு" கார்த்திக் சொன்னானாம். பல பசங்களுக்கு அது பொறாமையாவும் இருந்துச்சு. பல பசங்களுக்கு சரி ஓகே, நாம குடுத்து வச்சது அவ்வளோதான் நெனச்சுட்டாங்களாம். அப்புறம் கடைசியா ஆதியோட டர்ன் வந்துச்சாம். ஆதி இருந்துட்டு, நானும் கார்த்திக் மாதிரி ஒரு அப்பா, அம்மா இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நெனச்சேன். ஆனா அப்படி இருந்தா நான் கெட்டு போயிடுவேன். என் அப்பா, அம்மா தான் எனக்கு ரொம்ப கிரேட்டு. என் அப்பா ஷேர் ஆட்டோ டிரைவரா இருக்காரு. என் அம்மா இட்லி வச்சு இட்லி வித்து தான் பொழைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தினைக்கும் சம்பாதிச்சாதான் எங்க வீட்ல காசே. அந்த காச சிறுக சிறுக சேர்த்து தான் என்னைய இந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ல நல்லா படிக்க வைக்கிறாங்க. எனக்கு வேண்டியத எந்த ஒரு குறைவும் இல்லாம வாங்கி தந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா நான் இந்த வாரம் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். கார்த்திக் வச்சிருந்த மாதிரியே ஒரு கிட் வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது எங்க அப்பா, அம்மா கிட்ட ஒரு வாரமா கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் அவங்கள. அவங்களும் வந்து வேண்டான்னு டைரக்ட்டா சொல்லக்கூடாது. நாம படுற கஷ்டத்த பசங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, என்னைய அவங்க கூட ஒவ்வொரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னாங்க. வேலைக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி என் அம்மாவுக்காக நான் சாட்டர்டே ஃபுல்லா ஹெல்ப் பண்ணேன். என் அப்பாவுக்காக சண்டே ஃபுல்லா ஹெல்ப் பண்ணேன். அப்பதான் தெரிஞ்சது, என் அம்மாவும், அப்பாவும் எவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. எவ்ளோ திட்டு வாங்குறாங்க, எவ்ளோ கஷ்டப்படுறாங்க. காலையில 5 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்ளோ வேலை பார்க்குறாங்கன்னு எனக்கு புரிஞ்சது. அதுலயும் அவங்க சம்பாதிக்கிறது குறைவு தான். அவங்க அவங்களுக்காக வாங்கிக்கிறத விட, எனக்காக அவங்க சேர்த்து வச்சு, எனக்காக வாங்குற பொருட்களோட செலவு தான் அதிகம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். என் அப்பா, அம்மாவுக்கு கஷ்டம் தர மாதிரி இது வேணும், அது வேணும்னு நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு கிளாஸ்ல எல்லார் முன்னாடியும் சொன்னானாம். அத கேட்ட உடனே கார்த்திக்கு ஆதிய போய் கட்டிப்பிடிச்சுட்டானாம். ஐ அம் சாரி ஆதி. என்னால தான் உங்க ஃபேமிலில நீ இப்படி நடந்துக்க வேண்டியதா போச்சு. நீ உனக்கு என்ன வேணுமோ இனிமே என்னை கேளு. இரு இந்த கிட் நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு கார்த்திக்கு கார்த்திக் வந்து ஆதிக்கு கிஃப்ட்டா குடுத்தானாம். இல்ல, இல்ல வேண்டாம். எங்க அம்மா நான் வந்து எனக்காக எங்க அம்மா, அப்பா இருக்காங்க. எனக்கு தேவையானத அவங்களே செய்வாங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு ஆதி எவ்வளவோ வேண்டான்னு மறுத்தானாம். அப்புறம் மிஸ் இருந்துகிட்டு சொன்னாங்களாம். இருக்கிறவங்க இல்லாதவங்க கிட்ட பகிர்ந்துக்கும் போது தான் அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பும் புரியும். அதே மாதிரி அவங்களோட கஷ்டத்த நம்ம ஷேர் பண்ணிக்கும் போது 2 பேத்துக்குமே சந்தோஷமாவும் இருக்கும். கார்த்திக் குடுக்கறத நீ வாங்கிக்கோ ஆதி அப்படின்னு சொன்னானாம். அப்புறம் கார்த்திக் சொன்னானாம். இனிமே என்கிட்ட இருக்கிற பொருள நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நாளைக்கே நான் உங்க எல்லாருக்கும் நான் ஏற்கனவே வச்சிருந்தது எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து தரேன். என் கிளாஸ்ல இருக்கிறவங்களும் நல்லா ஜாலியா சந்தோஷமா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனோட பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டானாம். இனிமே நானும் எங்க அப்பா அம்மா கிட்ட தேவையில்லாம நான் வாங்க மாட்டேன். ஒரு பொருளோட மதிப்பு என்னன்னு ஆதி பேசினவட்டி தான் எனக்கு புரிஞ்சது. அனாவசியமான செலவு அப்பா அம்மா பணக்காரங்களா இருக்கிறாங்கன்னு வைக்கக்கூடாது. ஏழையா இருக்கிறாங்கன்னும் அவங்கள டார்ச்சர் பண்ணி புடுங்கி நம்ப நம்மளுடைய தேவைய நிறைவேத்திக்க கூடாது அப்படின்னு கார்த்திக் சொன்னானாம். எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்களாம். மிஸ் எல்லாத்தையும் பாராட்டினாங்களாம்.
இதுதான் கிட்ஸ். நமக்கு அப்பா, அம்மா என்ன வாங்கி தராங்களோ, அதுதான் நமக்கு பொக்கிஷமே. அத வச்சு நீங்க சந்தோஷமா இருங்க. நம்ம கூட படிக்கிறவங்க, அவங்களுக்கு புதுசா பென்சிலோ புதுசா வந்துச்சுன்னா, அத பார்த்து நம்ப ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது, கிடைக்க வேண்டிய நேரத்துல உங்க அப்பா, அம்மா மூலமா கண்டிப்பா கிடைக்கும். சரியா? தேங்க் யூ கிட்ஸ். குட் நைட்.